जय जगन्नाथ। आज गोटे सिंपल पनीर मसाला जालर दोसा कॉम्बिनेशन रे करबा पे जाउची। आसुंदो आपण मन भी देखंतु केते सिंपल रे पनीर तरकारी जालर दोसा करि परिबा मैं। இன்னைக்கு வந்து பன்னீர் மசாலா ரொம்ப சிம்பிளானது தான். அது கூட ஜாலர் தோசை காம்பினேஷன் சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். பன்னீர் வந்து ஃப்ரெஷ் பன்னீர் தான். கியூபா கட் பண்ணிட்டு நார்மலா கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு எந்த மசாலாவும் போடாம பன்னீரை லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ପନିର ସାଙ୍ଗରେ କିଛି ମସଲା ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ପନିର ଆମେ କେମିତି ସେପ୍ ଦରକାର ସେ ସେପ୍ରେ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତେଲ ପକେଇକି ଟିକେ ଶାଲୋ ଫ୍ରାଏ ଟାଇପ୍ର କରିବା ପାଇଁ ଦରକାର। ପନିରରେ କିଛି ମସଲା ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଏ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ରେଡି ହେଇଯିବ। କିଛି ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବେଶୀ ଟାଇମରେ ମସଲା ସବ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସିମ୍ପଲ ଏ କମ୍ବିନେସନ ନା ଏ ଜାଲର ଦୋସା ସାଙ୍ଗରେ ଖାଇବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଜାଲ ଦୋସା କେମିତି କରିବା ଅଲରେଡି ଭିଡିଓ ମୁଁ ୟୁଟ୍ୟୁବରେ ଅପଲୋଡ କରିକି ଅଛି। ସେଇଟା ବି ସିମ୍ପଲ ଟାଇପ୍ର କରିପାରିବ। ପନିର ରେଡି ହେଇଗଲା। ଏତିକି ஃப்ரை କରିକି ଆଉ ଗୋଟେ ବର୍ତ୍ତନରେ କାଢିବା ପାଇଁ ଦରକାର। எப்பவுமே ஒரே மாதிரி மசாலா நிறைய அரைச்சு போட்டு பன்னீர் எல்லாம் பண்ணாம சிம்பிளா சீக்கிரமா பண்ணலாம். இதுக்கு காம்பினேஷன் வந்து நீங்க ரொட்டி எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம். ஜாலர் தோசை பண்ணிடலாம். ஜாலர் தோசை பண்றதுக்கு அந்த பாட்டில் மட்டும் வேணும். அப்படி இல்லைன்னா நீங்க கையில கூட இது பண்ணலாம். கையில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து ரவுண்ட் ரவுண்டா பன்னீர்ல எந்த மசாலாமும் போடாம ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணிடலாம்। ଆଉ ପନିର କରିବା ତ କମ୍ବିନେସନ ସବୁବେଳେ ରୁଟି ପରଟା କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଏମିତି ଜାଲ ଦୋସା କରିକି ଦେବ ନା ପିଲାମାନେ ସିମ୍ପଲରେ ଖାଇବ। ଖାଲି ମଇଦା ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାଇଁ ତ ଆଟା ସାଙ୍ଗରେ ବି ଆପଣ କରିପାରିବ। ସିମ୍ପଲରେ ଜାଲ ଦୋସା ସାଙ୍ଗରେ ଅଣ୍ଡା ମିକ୍ସ କରିକି କରିବା ଟାଇମରେ ଆଉ ବି ଟେଷ୍ଟ ଆସିବ। ମୁଁ ଅଣ୍ଡା ମିକ୍ସ କରିନାହାନ୍ତି, ଖାଲି ଲୁଣ ଟିକେ ମିକ୍ସ କରୁଛି ଆଉ ନଡ଼ିଆ ବି ମିକ୍ସ କରିନାହାନ୍ତି। ସିମ୍ପଲରେ କରିପାରିବ ଆମେ। ତେଲ ଗରମ ହେଇଗଲା ଟାଇମରେ ଡାଲଚିନି ଗୋଟେ, எலைச்சி தேஜ்பத்தா சப்பு பொக்கிவா பை தர்கார்। எண்ணெய் சூடாயிட்டோடனே அந்த ஃப்ரைன் பண்ண எண்ணெயிலே வந்துட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கலாம்। வெங்காயம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணிக்கலாம்। பன்னீர்னாவே நிறைய மசாலா எல்லாம் போட்டு பண்ணோம், அதுக்கு ரொட்டி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் நம்ம। இன்னைக்கு ரொட்டி எல்லாம் பண்ண வேணாம், ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம்। மைதா மட்டும் இருந்தா போதும்। இந்த ஜாலர் தோசைக்கு வந்து முட்டை போட்டுட்டு பண்ணுவாங்க, ஆனா முட்டை போட்டுட்டு மிக்சியில நீங்க மைதா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிங்களானாவும் நல்லா இருக்கும்। ஆனா நான் வந்துட்டு எதுவுமே போடாம வெறும் மைதா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன்। அது சிம்பிளாவும் இருக்கும்। முட்டை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிடலாம் சீக்கிரமா। பசங்களுக்கு டிஃப்ரெண்டாவும் இருக்கும்। பசங்களுக்கு ஸ்பைடர்மேன் தோசை மாதிரியே சாப்பிட்டுருவாங்க। ಜಾಲರ್ ದೋಸೆನ ಬೇಸ್ ಮೈದಾ ಸಂಗ್ರ ಆಲ್ ಪರ್ಪಸ್ ପାଉଡର ସାଙ୍ଗରେ ଅଣ୍ଡା ଟିକେ, ଲୁଣ ଟିକେ, ପାନମୁରି, ନଡ଼ିଆ ପକେଇକି ମିକ୍ସିରେ ବୋଲ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ତାପରେ ଫିଲ୍ଟର କରିକି କରିବ। ଆମ ଭେଜ କରିବ ଲୋକ ଖାଲି ମୁଁ କିଛି ଅଣ୍ଡା ପକେଇ ନାହାନ୍ତି, ବେସନ କିଛି ପକେଇ ନାହାନ୍ତି, ଖାଲି ମଇଦା ଟିକେ ବୋଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଫିଲ୍ଟର କରିକି ସେ ମଇଦା ସାଙ୍ଗରେ ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ମିକ୍ସ କରିବ। ବେକିଂ ପାଉଡର କିଛି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେ ଫିଲ୍ଟର କରିକି ଗୋଟେ ଜାଲର ବାଟଲ ଅଛି, ସେ ବାଟଲରେ ସେଇଟା ଫିଲ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେମ୍ ଟାଇମରେ ଫିଲ୍ କରିକି ରଖିବା ଟାଇମରେ ଆମ ପନିର ନା ସିମ୍ପଲ ୱେରେ ଏଇଟା ଜଲ୍ଦି କିଛି ମସଲା ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ପିଆଜ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ବୋଲ ପିଆଜ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଟମାଟର ବି ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆମକୁ ଗ୍ରେଭି କେତେ ଦରକାର ଏତିକି ପିଆଜ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 3ଟା ପିଆଜ ୟୁଜ କରିବ ତ ଗୋଟେ ଟମାଟର ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ, ନାଇଁ ତ ବେଶୀ கட்டா ହେଇଯିବ। 3 வெங்காயம் யூஸ் பண்ணோம்னா ஒரு தக்காளி கரெக்டா இருக்கும்। இதுக்கு எந்த மசாலாவும் காஜு பேஸ்ட் எதுவுமே பன்னீர்னாவே கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கும்। அதெல்லாம் எதுவுமே இல்லாம சிம்பிளா பண்ணலாம்। வெங்காயம் நல்லா கோல்டன் கலரா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்। தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம்। தக்காளி வெங்காயமும் அரைச்சு போடல, சின்ன சின்னதா கட் பண்ணி தான் போட்டிருக்கோம்। 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்। काजू सब पेस्ट କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ସିମ୍ପଲରେ ହେଇଯିବ। ପିଆଜ ଟିକେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେଇ ସାଙ୍ଗରେ 1 ସ୍ପୁନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ, ଟମାଟର ବି ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇକି ବୋଲ மசாலா सब மிக்ஸ் କରିବା டைம் तक बोलो ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே தக்காளி போட்டுடலாம்। தக்காளி போட்டுட்டு எல்லா மசாலாவும் ஒரே டைம்ல ஃபுல்லா வேகிற மாதிரி கவர் பண்ணி வச்சோம்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடும்। உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர்। நான் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டுமே காரத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா வேற எதுவும் போட மாட்டேன்। காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரக பவுடர்। இவ்வளோ மசாலா மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம்।
टिक्के हल्दी, 1 स्पून काश्मीरी चिल्ली पाउडर, 2 स्पून धनिया पाउडर, टिक्के जीरा पाउडर, टिक्के गरम मसाला पाउडर ଆଉ କିଛି ଏକ୍ସଟ୍ରା ମସଲା କିଛି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସବୁ ପକେଇକି ଟିକେ ଉଷୁମ ପାଣି ପକେଇକି ଭଲ மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சுடு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த கலர் வந்து கரெக்டா அப்படியே இருக்கும்। மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம்। வேக வச்சுட்டு கொஞ்சமா மூடி வச்சுட்டு அந்த கிரேவில வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா விட்டுமனாவே நல்லா இருக்கும்। அதுக்கப்புறமா வேகும் போதே வந்துட்டு தண்ணி நம்மளுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊத்திட்டோம்னாவே குழம்போட கலர் வந்து கரெக்டா இருக்கும்। காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்களன்னா நீங்க எண்ணெயில ஃபுல்லா ஃப்ரை பண்ணாம அந்த தண்ணி கொஞ்சம் ஊத்தினோம்னாவே நல்லா ஃப்ரை ஆயிடும்। இது கூட இப்போ பன்னீர் மிக்ஸ் பண்ணிடலாம்। बोलो मसाला से बोलो कंचा स्मेल फ्राई होगला टाइम रे पनीर एबे मिक्स करिबा ପାଇଁ ଦରକାର। ए पनीर बोलो फ्रेश पनीर ସେଇଟା ବି ଟେଷ୍ଟ ବି ବଢିଆ ରହିଛନ୍ତି। पनीर मिक्स କରିକି ଆମେ କେତେ ଗ୍ରେଭି ଦରକାର ଏତେ ଉଷୁମ ପାଣି ଟିକେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। நல்லா பன்னீர் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்ததால டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்தது। பன்னீர் மிக்ஸ் பண்ணும்போது மசாலா ஃபுல்லா மிக்ஸ் ஆயிட்டு நம்மளுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி வந்து ஊத்திக்கலாம்। தயிர் எதுவுமே போட வேணாம், வேற எந்த பேஸ்டும் போடாம நார்மல் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அந்த இஞ்சி பூண்டோடவே பன்னீரோட கிரேவி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்। କେତେ ଆମ ଗ୍ରେଭି ଦରକାର ଏତିକି ପାଣି ଉଷୁମ ପାଣି ମିକ୍ସ କରିକି ଫୁଲ୍ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗ୍ରେଭି ପନିର ସାଙ୍ଗରେ ପନିର ପକେଇବା ଟାଇମରେ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ମିଲ୍କ ப்ராடக்ட்ஸ் வேணா இப்போ ଭଲ சிஜிக்கு ଖାଇବା ତ ଭଲ கவுச்சந்தி। பன்னீர் போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அவ்வளவு தண்ணி விட்டு பன்னீர் நல்லா கொதிக்கிற அளவுக்கு விடுங்க। ஏன்னா மில்க் ப்ராடக்ட் எல்லாம் நல்லா வேக வச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்றாங்க। கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இலை வந்து கையில நல்லா கசக்கிட்டு அப்படியே போட்டுடலாம்। ଟିକେ କସ୍ତୁରୀ ମେଥି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଟିକେ ପକେଇବା ଟାଇମରେ ସ୍ମେଲ୍ ବଢିଆ ରହିବ। ଲାଷ୍ଟରେ ଟିକେ ପିଆଜ ଆଉ କଟ୍ କରିକି ରଖୁଛୁ ନା ସେ ପିଆଜ ବି ଟିକେ ଲାଷ୍ଟରେ மிக்ஸ் କରିବା டைம்ல டேஸ்ட் ଆଉ भी बढ़िया ରହିବ। கொஞ்சமா வெங்காயம் கொஞ்சம் லாஸ்டா கட் பண்ணி இருக்கிறத போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்। போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம்। ஏன்னா ஆல்ரெடி போட்டு வெங்காயம் வந்து நல்லா பேஸ்ட் ஆயிட்டு இருக்கும்। கொஞ்சமா லாஸ்டா போடும்போது இன்னும் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்। கஸ்தூரி மேத்தி எல்லாம் குழம்போட கலரே பாருங்க கரெக்டா எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் போடாம கரெக்டா ரெட் கலரா இருக்கும்। କିଛି ଆର୍ଟିଫିସିଆଲ ଫୁଡ୍ କଲର ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ତରକାରୀ ବଢିଆ ରେଡ୍ କଲରରେ ରହିବ, ଦେଖିବା ପାଇଁ ବି ଖାଇବା ପାଇଁ ବି। ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମରେ ଆମେ ଫ୍ରେଶ କ୍ରିମ୍ ୟୁଜ କରିବ। ଫ୍ରେଶ କ୍ରିମ୍ ଆପଣ ପାଖରେ ନାହିଁ ନା ସେ କ୍ଷୀରର ଉପରେ ସରୁ ନା ସେଇଟା ବି கடிக்க நம்ம பக்கிக்கு யூஸ் କରିପାରିବ। ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம்। உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னு சொன்னா பால் ஏடு இருந்ததுன்னா எடுத்துட்டு நல்லா ஸ்பூன்ல பீட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்। ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டியா। நம்ம பாலெல்லாம் ஏடெல்லாம் எடுத்து வெண்ணெய் பண்றதுக்காக ஒரு டப்பால போட்டு வைப்போம்ல அந்த க்ரீமே போதும்। ஒரு ஸ்பூன்ல நல்லா பீட் பண்ணிட்டு போட்டோம்னாவே நல்லா இருக்கும்। பன்னீர் ஃபுல்லா நல்லா வெந்துச்சு, நல்லா சிம்ல வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம்। ଟିକେ ସିମ୍ରେ ରଖିକି ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ କେତେ ଦରକାର ଏତିକି ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ତରକାରୀ ଦେଖିବା ପାଇଁ ବି ଫୁଲ୍ ରେଡ୍ କଲର୍, ଖାଇବା ପାଇଁ ବି ଏତେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ, ବେଶୀ ରାଗ ବି ରହିବନି। ଧନିଆ ପତ୍ର ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு போட்டுட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா பன்னீரோடது இன்னும் சாப்பிடலாமான்னு தோணும்। இதுக்கு காம்பினேஷன் வந்து 2 மினிட்ஸ்ல வந்து நான் ஜாலர் தோசை பண்ணி பசங்களுக்கு கொடுத்தேன்। ரொம்ப பன்னீர் பிடிக்காத பசங்க கூட இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறியா சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும்। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଜାଲର ଦୋସା ପାଇଁ ମଇଦା ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଲୁଣ। ଏଇଟା ଜାଲରରେ ବାକ୍ସ ନା ସବୁ ଅନଲାଇନରେ ମିଳୁଛି। ସେ ଭିତରେ ଫିଲ୍ କରିକି ପାଣିଆ ଟାଇପ୍ର ଗ୍ୟାସ୍ ଟିକେ ହାଇରେ ରଖିକି ଦୋସା ତାୱାରେ ଆମ ଫୁଲ୍ ସେ ସ୍ପାଇଡର ଟାଇପ୍ର ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ରେ ଜାଲର ରେଡ଼ି ହେଇଯିବ। ଟିକେ ହାଇରେ ରଖିକି ତେଲ ସୋଲ ବୋଲ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ଟ୍ରାଇରେ ଫୁଲ୍ କ୍ରିସ୍ପି ହେଇଯିବ। ଆଉ ଗୋଟେ ସାଇଡ୍ରେ ଫୋଲ୍ଡ କରିକି ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପନିର ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ଜାଲର ଦୋସା ரெடி ஆயிடும்। மைதாவும் உப்பும் போட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்। அந்த ஜாலரோட இல்லைன்னா நீங்கள் கையில் கூட அப்படியே ஸ்பைடர் மாதிரி போடலாம்। தோசை தவா ஹையில் வச்சுட்டு பண்ணோம்। இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது। ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துட்டோன்னே திருப்பி போட்டு மடிச்சுட்டு பன்னீர் கூட கொடுத்தோம்னா பசங்க செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க। ரெடி ஜாலர் தோசை பன்னீர் கிரேவி பிடிக்கும்னு நினைக்கிறேன்। பிடிச்சா லைக் பண்ணுங்கள்। தேங்க்யூ ஸோ மச்।